வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 30 மினிட்ஸ் டெலிவரின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 10 மினிட்ஸ்ல டெலிவரின்னு எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த ட்ரெயின்ல எந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்குன்னு சொன்னா அந்த ஸ்டேஷன்ல அந்த டைமுக்கு நாங்க டெலிவரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்தாங்க. இதெல்லாம் கடைசியில யார் தலையில வந்து பிரஷரா விழுதுன்னா டெலிவரி பர்சன்ஸா வேலை செய்யற அந்த ஆளுங்க மேலதான். ஏன்னா 10 மினிட்ஸ்ல ஒரு டெலிவரி கொடுக்கணும், இல்ல ஒரு ட்ரெயின்குள்ள இந்த கம்பார்ட்மெண்ட் இந்த சீட்ல ஒருத்தனுக்கு டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல பார்சல் வாங்குற இடத்துல அவன் டைமுக்கு தருவானா ஒண்ணு. நடுவுல வரவில்லை நம்ம என்ன ஜப்பான்ல இருக்குமா சைனால இருக்குமா அப்படியே கிளீனா ரோடு போறதுக்கு ஒருத்தன் இப்படி வருவான் ஒருத்தன் இப்படி வருவான் எல்லாத்தையும் மீறி அந்த பையன் வரணும். இந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா ஆந்திரால அனந்தபூர்ன்ற இடத்துல ட்ரெயின்ல டெலிவரி கொடுக்க அந்த பையன் வந்திருக்காரு. கொடுக்க போதே அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் எடுத்துன்னு வந்து அவங்க கொடுத்து ஆகணும்னால டக்குன்னு இப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அந்த சீட்ல அவர் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வெளில வரதுக்குள்ள ட்ரெயின் ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சு வெளில விழுந்து அவர் உயிருக்கே ஆபத்து வர நிலைமை ஆயிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு அந்த கம்பெனி ஓனர்ஸுங்க தான் யோசிச்சு பார்க்கணும். நீங்க புது புதுசா ஃபீச்சர்ஸ் எடுத்து வந்து கொடுத்துறீங்க, பட் கஷ்டப்படுறது யாரு? எண்ட் ஆஃப் த டே அந்த டெலிவரி வேலை செய்யறவங்க தான். இல்ல நம்ம யாரை குறை சொல்ல முடியும்? ஒரே ஆளுங்க தான் ஓனர்ஸ். ஒரே ஒரு விஷயம் தான் இதை சரிப்படுத்த முடியும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது வந்து கவர்மெண்ட்டும் கரெக்டா கைட் பண்ணும், அந்த ஓனர்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பையன் உயிருக்கு தான் இருந்தா யார் பொறுப்புன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அன்டில் அண்ட் அன்லெஸ் அந்த ஓனர்ஸ்க்கு ரீச் ஆகிற வரைக்கும் கண்ணில் பட்டாவது அவங்க திருந்தாங்களா பார்ப்போம். See you in next video. Bye bye.